இந்தியாவிலே அதிகமான சேலரி இன்னைக்கு யாருக்குன்னா அவருக்கு 500 கோடி ரூபாய் ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய், ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாய், 1000 கோடி. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அவ்வளோலையும் விட்டுட்டு இங்க பார்த்து பேசுறேன், அங்க வந்து பேசிட்டு இல்ல அவங்க பேசுனதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸ்டாலின் சார் வேணுமா, இந்த விஜய் வேணுமா, சரிப்பா டிவிகே வேணுமா, டிஎம்கே வேணுமா, ஏப்பா என்ன பிரச்சனை போனக்கு ஹை பிச்சிலே பேசுவாங்க. எப்படிதான் தொண்டையை மெயின்டைன் பண்றாங்க? அதுவும் அது மட்டும் மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா, மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துடலாம், ஆனா அத்தியாவசியம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு அத்தியாவசியம் வந்து அத்தியாவசியம் இல்லவன. சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? ஒரு பெண்மணி போட்டு அந்த திட்டு என்ன மயிரா மயிரா மயிரான்னு அந்த அவ்வளவு மயிறு போட்டு பேசி இருக்கிறாங்க. என்ன பேசுறாவ, என்ன பொம்பளை அவ, ஒரு அக்கா மைக்ல கேக்குறாங்க, இவன் நடத்தினா ஓரமா நடத்திட்டு போக வேண்டியதானே, இவனால நான் நடந்து வர வேண்டியதா இருக்குங்க, பஸ் அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க, இவன் நல்லா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான், என்னால போக முடியலங்க அப்படின்னு. இதுதான் யதார்த்தம். கேவலமா இருக்கு. வழி எங்க விடுறானுங்க? எங்க வழி? ஒரு கட்சி மீட்டிங் போறாங்கன்னா ஒழுங்கா போட சொல்லுங்க, வழி விட சொல்லு, வழி விட்டுட்டு அவனை பண்ண சொல்லு. யார் வேணான்றா? 60 பேரை இன்டர்வியூ பண்ணாரு எங்க தளபதி அப்படின்னானுங்க. 60 பேரை இன்டர்வியூ பண்ணிவிட்டு நீ எப்படி நீ 234 பேர் நிப்பாட்டுற? பதில் தெரியாது பாவைகளுக்கு. படத்துல இருந்த நாக்கு பிடிக்கிற கேள்விலாம் கேட்க கூடாது. சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கரெக்ட். உங்க கட்சியில இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அதனால அத முதல்ல சரி செஞ்சுட்டு வா, அப்புறம் மிச்சத்தை பேசுவோம். 1000 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு அரசியலுக்கு. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? அவ்வளோலையும் விட்டுட்டு இங்க பார்த்து பேசுறேன், அங்க வந்து பேசிட்டு இல்ல அவங்க பேசுனதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இவ்வளோத்தையும் விட்டுட்டு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 1000 கோடி விட்டுட்டு வராரு, 1000 கோடி விட்டுட்டு வராருன்னு. கடைசியில சமீபத்துல ஒரு பையன் சொன்னான், நம்ம இவர் இமான் அண்ணாச்சிக்கிட்ட, என்னாச்சு கட்டின கொண்டாட்டி விட்டு எங்க அண்ணன் வராரு அரசியலுக்கு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், அது ஒண்ணுதான் கரெக்ட், மீதி எதுவும் ஏத்துக்க முடியாது. 1000 கோடி விட்டுட்டு வந்தது பிரச்சனை இல்ல, கட்டின முன்னாடி தான் பெருஞ்சாதனை சொல்றேன்ல. சரி ரைட்டு, அதான் இவ்வளோ சம்பாதித்தை விட்டுட்டு வராரு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தேர்தல் அதுக்கு போய் இந்த அஃபிடேவிட் போய் கொடுப்பாங்கல்ல, அதுல வந்து 400 கோடி தான் சார் இருக்கு அப்படின்ற மாதிரி அதுல சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கடனா வாரி இறைச்சிருக்காப்ல. யார் யார் கொடுத்து சிறந்த கைகள் இருக்கு? யார் யாருக்கு? மக்கள் இயக்கத்துக்கு கொடுத்துருப்பாரு, மக்களுக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து தன்னையே நம்பி இருக்கிற அந்த நொட்டுனாரு. ஏண்டா அவர் பிள்ளைக்கே அவர் கடன் கொடுத்திருக்கிறார், பெத்த பிள்ளைக்கு அவர் மகளுக்கே அவர் கடன் கொடுத்திருக்கிறார், அவங்க எல்லாம் சேர்த்து அவங்க அம்மாக்கு கடன் கொடுத்துருக்காங்க. இப்படி குடும்பத்துக்குள்ளேயே கடன் கொடுத்து கடன் வாங்கி கடன் கொடுத்து கடன் வாங்கி வாழ்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான பல நகைச்சுவைகள் அன்னைக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, இன்னும் வேற அதுல ஏதாவது தகவல் கிடைச்சது? அதுல முழுக்க தகவல் மட்டும் தான் இருக்கு. அதனால அஃபிடவிட்ல என்னென்ன கிடைச்சது, இவங்களோட கேண்டிடேட்ஸ்கள் லிஸ்ட்டு எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான பல்வேறு காட்சிகள், காட்சி அமைப்புகள், அவங்கள பற்றி அஃபிடவிட்டுகள் நிறைய சிக்கி இருக்குது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அஃபிடவிட்லேருந்து ஆரம்பிச்சிருவோமா? முதல்ல வந்து எல்லோரும் பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற விஜய் கடன் கொடுத்தோர், அதாவது விஜய் வந்து யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க அந்த பட்டியல். ஆமாம், முதல்ல வந்து அவர் பெற்றெடுத்து அவரை உருவாக்கிய, அவர் இவ்வளவு நாள் நம்ம இடையே ஏமாத்தி வியாபாரம் செய்த எஸ்எஸ்சி அப்பா எஸ்எஸ்சி அவர்களுக்கு 3 கோடியே 2 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்திருக்கிறார் விஜய். எதுக்கு? படம் எடுத்து நஷ்டமானதுக்கா இருக்கலாம். ஆரம்ப காலத்துல படம் எடுத்து எவ்வளவு நஷ்டம் இருக்கு, அதுக்கு இவ்வளவுதானா அப்படின்னு. இல்ல, நஷ்டமானது இல்ல, என்ன நடிக்க வச்சு அந்த கஷ்டத்துல நீ அனுபவிச்சுல, என்ன பெத்தல அந்த பாவத்துக்கு அப்படிதான் வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. என்ன சும்மாவை கொடுத்தாரு, கடனா கொடுத்துருக்காரா? கடனா? சரி ரைட்டு. அடுத்து தாய் சோபா சந்திரசேகர், அவங்களுக்கு வந்து 87,12,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்காரு. 12,000 ஆள் எடுத்து கணக்கு காப்பாத்தின ஒரே ஜீவன் அவங்க தான். நீ அவ்வளவு தப்பு பண்ணும் போதும் அவங்க தான் பக்கத்துல இருந்து துணையா அவங்களுக்கும் கடன் கொடுத்து வச்சிருக்கேன். சரி ரைட்டு. அடுத்து இன்னாள் மனைவி சங்கீதா அவர்கள், ஏன்னா இன்ன வரைக்கும் டைவர்ஸ் ஆகலை, அப்போ வந்து அவங்க இன்னாள் மனைவி தான், 12 கோடியே 60 லட்சம் ரூபா கடன் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,000 ரூபா கடன் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து அவங்க பொண்ணு திவ்யா சாசா திவ்யாவா அவங்க பேர் என்ன,
அவங்களுக்கு வந்து 4,60,000 ரூபாய் கடனாக கொடுத்துருக்கிறாரு. இது என்ன குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கடன்? இது வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் ஓப்பனாக உடச்சி பேசணும்னா இந்த மாதிரிலாம் கணக்கு காட்டுறாரு. இதுக்கு டேக்ஸ் கட்டாமல் தப்பிக்கிறதுக்கு அந்த புலி படத்தில் கேஸ் வாங்கினார்ல, அது புலி படத்தில் கேஸ் வாங்கினது பிளாக்ல வாங்கி மறைச்சி வச்சு இது பண்ணுது. இது வந்து டேக்ஸ் கட்டாமல் தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வழி இருப்பதாக சொல்ல ஒரு கட்டு வைரலாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கேடி பில்லா கிளாடிறங்கால அவர் கேட்பாப்ல விமல் என்னவா பண்ணிட்டு இருக்கிறாரு, டே அவர் நீ பிறந்ததுலேருந்து எல்லாத்தையும் கணக்கு வழக்கு டைரியில் போட்டு எழுதி வச்சிருக்கிறாரா அப்படின்ட்டு அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. சரி, இந்த கடன் கொடுத்த மேட்டர்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். தலைவர் பெரம்பூர்ல வந்துட்டு நல்லா புது புது வார்த்தைகளாக கொட்டி தீர்த்துருக்கிறாரு. சொன்ன ஒத்துக்க மாட்டியோ? இந்த விருமாண்டி படத்துல கூப்பிடுவாங்க எல்லாம் பூஜையை போட்டு வெளியே வா வெளியே வா அப்படின்ட்டு வெளியே வான்னு வர வச்சதுக்கு சரி மனுஷனத்தையா புதுசாக பேசுவான் அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லடா, கண்ணை கட்டி விட்டு இது ஒரு டிவிக்காரனை உட்கார வச்சு இந்த பிரச்சார வீடியோவே கண்ணை கட்டி விட்டு போட்டு காட்டேன். இது 4 நாளைக்கு முன்னாடி பேசுனது, வீட்டுல ஃபங்க்ஷன் நடத்தினாங்க தாஜ் ஹோட்டல்ல அப்ப பேசுனது. அப்படிமா இப்ப லைவ் போடுங்க அப்படின்னு, இது லைவ் தான்டா தற்கொலை அப்படின்னு தான் சொல்லணும். அவனை சொல்லக்கூடாது, தலைமை தற்கொலையை சொல்லணும். எங்க போனாலும் அதே தான் பேசுறான். ஸ்டாலின் சார் வேணுமா, இந்த விஜய் வேணுமா, சரிப்பா டிவிகே வேணுமா, டிஎம்கே வேணுமா, என்ன பிரச்சனை போனக்கு ஹைபிச்சிலேயே பேசுவான். எப்படிதான் தொண்டையை மெயின்டைன் பண்றாங்க. அதுவும் அது மட்டும் அது ஒன்றும் இல்லைப்பா, சினிமாவில் ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க இல்லை சார், இந்த இடத்துல டோன் ஏற்றுங்க அந்த இடத்துல டோன் குறைங்கன்னு, அதே டெக்னிக் தான். ஒன்றும் இல்லை அதே தான் அப்படின்ற மாதிரி தான். அதே A4 சீட் 4 நாளைக்கு முன்னாடி எந்த A4 சீட் வச்சிருந்தாலும் அதே A4 சீட்டை கொடுத்து விட்டாங்க. என்ன ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி மேலே மட்டும் மாற்றி ஒன்று எழுதியிருக்காங்க. அதுதான் பெரம்பூர் மக்களே, என் நெஞ்சில் கூடியிருக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளேங்கிறதுக்கு பதிலாக பெரம்பூர் மக்களே. அந்த A4 சீட்டில் ஒரு துண்டு மட்டும் காணா போயிருச்சு போல. நேற்று ஒரு இடத்துல உளறிட்டாப்ல, அது ட்விட்டரில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனா அத்தியாவசியம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு. அத்தியாவசியம் இல்லவன சோறு தண்ணி கூட இல்லாம இருந்திரலாம் போல, ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம எப்படி இருக்கிறது? என்ன நீ சோறு தண்ணி இல்ல இல்லையா? அது அவருடைய உள்ள குமுறல்றா. இப்படி பேசக்கூடாதுன்னு எப்போதும் ஒரு அப்படி பேசவே கூடாது. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, பாதிக்கப்பட்டவங்க வந்து அப்படி உணர்ச்சியப்பட்டு வெடிச்சு பேசதான் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு எதிரா பேசக்கூடாது. அவங்க நீ பாதிக்கப்பட்ட பக்கத்துல நிக்க, நீ இப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்குது. இப்போ நீ வந்து ஒரு ஸ்கூட்டி ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் டீ கடைக்காரண்ணா இருக்காரு, அண்ணன் என்ன சொன்னார், ஸ்கூட்டியில் போனாங்க, ஏன் ஸ்கூட்டியை திறந்து அதில் செக் பண்ண. அப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து ஒரு பெரிய இது இல்லையா? அப்போ அவர் வண்டியெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ அத்தியாவசியம்லாம் வண்டியில் வச்சுக்க முடியாதுல்ல. இப்போ அத்தியாவசியம் வண்டியில் இல்லைங்கும் போது அது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுது. அதனால உச்சி வெயில் வண்டி இல்லாமல் கூட இருக்கலாம், அத்தியாவசியம் இல்லாம இருக்க முடியாது, என்னால முடியல அப்படிங்கிறப்ப வேற ஒண்ணும் இல்ல. அதனால அது வந்து ஒரு உள்ள கிடக்கை, உள்ள குமுறல் அப்படி எடுத்துக்கணும் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல. சரி, அவங்க அவரு மட்டும் தான் உளறாரா அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்திருக்க பல தொண்டர்களும் சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அந்த ஒரு 2-3 கிளிப்பெல்லாம் பார்த்தோம். ஒன்றும் நம்ம ஜூலிய ஒரு பெண்மணி போட்டு அந்த திட்டு, என்ன மயிரா மயிரா மயிரான்னு அந்த அவ்வளோ மயிறு போட்டு பேசியிருக்கிறாங்க. அதாவது இவனுங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லா இடத்துலையும் ஒன்று போல தான் இருப்பாங்க. சிக்கிட்ட அப்படின்னா விடமாட்டேன், இறங்கு மாட்டிக்கிட்டவா அப்படின்னு போட்டு வன்மத்தை கக்குறானுங்க. வார்த்தைகளை வந்து கொட்டி அவங்களை வந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டுறது. ஆனா அங்க இருந்த பொதுமக்களுக்கு பயங்கர இடையூறு ஆயிருக்கு போல. அவங்களும் பைக்ல வந்து பேசினதெல்லாம் கேட்க முடிஞ்சது. பண்ணையார் எப்போ வந்தாலும் பாதிப்பணுமோ பப்ளிக்கு தான். ஒரு அக்கா மைக்ல கேட்குறாங்க, இவன் நடத்தினா ஓரமா நடத்திட்டு போக வேண்டியது தானே, இவனால் நான் நடந்து வர வேண்டியதா இருக்குங்க, பஸ் அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க, இவன் நல்லா இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான், என்னால போக முடியலங்க அப்படின்னு. இதுதான் யதார்த்தம். கேவலமா இருக்கு. வழி எங்க விடுறானுங்க, எங்க வழி? ஒரு கட்சி மீட்டிங் போறாங்கன்னா ஒழுங்கா போட சொல்லுங்க, வழி விட சொல்லு, வழி விட்டுட்டு அவனை பண்ண சொல்லு, யார் வேணான்றா? இந்த பண்ணையார் வந்து பகுமானம் காட்டுறது இருக்குல்ல, நம்ம ஏற்கனவே போன வீடியோ எதுவும் பேசணும். டிஜிபி ஆஃபீஸ்க்கு போகும்போது வராத கூட்டம், அப்புறம் இந்த இதுக்கு திடலுக்கு வந்து மாலை போட்டப்போ வராத கூட்டம், செக்ரட்டரியேட்டுக்கு வந்தது, செக்ரட்டரிக்கு வந்தப்போ கூட கூட்டம் கிடையாது, அப்பெல்லாம் வராத கூட்டம். பெரம்பூரில் மட்டும் வந்து முன்னாடி விழுகிறானுங்க, அல்லது வந்து நாமக்கலுக்கு போகிறப்போ வீலுக்குள்ளே விழுகிறானுங்க அப்படின்னா இது வந்து செயற்கையாக உருவாக்குற கூட்டம்.
ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மிதப்பு தேவைப்படுது. அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து எல்லாரும் விழுகணும், அது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறது. பாருங்க, இளைஞர்கள் வந்து விஜய் பார்த்தாங்கன்னா அப்படி எழுச்சி பெற்று இப்படி தான் தன் உயிரை கூட துச்சமாக மதித்து தலைவனை பார்க்க போகிறாங்க, அப்படி ஒரு தலைவன் உருவாகிட்டான் அப்படின்னு சொல்லும்போதே சிரிப்பு வருது. பொதுமக்கள்கிட்ட ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இந்த ரூட்டு போட்டு கொடுக்குற வேலை இதெல்லாம். ஸோ அப்படி ஒன்று தான் இன்றைக்கி பெரம்பூர்லேயும் நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் செய்யணும். செஞ்சால் பொதுமக்கள்கிட்ட இதுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்னா அந்த அக்கா சொன்னாங்கல்ல, அதான் பதில். இந்த நாய் ஓரமாக போக வேண்டியதானே, இதையே என் வழியில் கொடுக்க வரான், இவனால் பாரு நான் 10 தெரு சுற்றி வர வேண்டியது இருக்குது அப்படின்னு 10 இடத்துல பேசுனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பூத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இவன் இப்போயே என்ன பாடுபடுத்துறான்னா, இவன் ஜெயிச்சு வந்தான்னா முன்னாடி வந்து சொல்லுவாங்க, நம்ம A1 ஆட்சி காலத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவாங்களாம், வண்டி கான்வாய் போகணும் அப்படின்னா டிராஃபிக் எப்படி நிப்பாட்டுவாங்களாம். நிப்பாட்டி 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் சென்னையிலலாம் கான்வாய் போகுதுங்கிறனால டிராஃபிக்கில் வேகாத வெயிலில் நின்ன கதையெல்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ சிஎம் போகிறாரு கவர்னர் போகிறாருனாலுமே 10 நிமிஷம் நிற்கிறாங்கல்ல, அதுக்கே மக்கள் டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ இவன்லாம் சிஎம் ஆகி ஒரு பக்கம் போகிறான்னா A1 வேலையைத்தான் செய்வான். பாரு, மொத்த சென்னையுமே நிப்பாட்டி வச்சுட்டு இருங்க விஜய் போயிட்டு அப்படின்னு. அதனால இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால சந்தோஷமா அந்த அக்கா பேசுனது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேட்டு உடனே ஒரு கேஸை போட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து 5 பிரிவுகளுக்கு கீழே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க விஜய் மேலே. ஏன் அப்படின்னா ஸ்பீக்கருக்கு வந்து இப்போ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து என்ன எழுதி கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் வந்து செயல்படுத்தணும். எழுதி கொடுக்கறது ஒன்றா இருந்துக்கிட்டு செயல்படுத்துறது ஒன்றா இது பண்ணீங்கன்னா தமிழ்நாடு திமுக அரசு மாதிரி சாஃப்டா டீல் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் விட மாட்டாங்க. வாங்க என்ன எழுதி கொடுத்தீங்க, என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உடனே அடிப்பாங்க. கொளத்தூர்ல 5 ஒலிபெருக்கிகளுக்கு மட்டுமே அனுமதி அப்படின்னு அனுமதி கொடுத்துருக்குறாங்க காவல்துறை தரப்புல இருந்து. சுத்தி ஸ்பீக்கர் 30 ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி அந்த ஏரியா ஃபுல்லா நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணியிருக்கேன். ஆமா, இப்போ இதெல்லாம் வந்து கண்ணுங்கருத்துமா IS இதெல்லாம் போயிருப்பாங்களாங்க, அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி கணக்கு எழுதுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இவனுங்க எந்த அடிப்படையில் இதெல்லாம் பண்ணுறானுங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அதெல்லாம் பண்ணோமே, அப்போ காவல்துறை நம்மளை ஒன்றும் பண்ணலையே, அப்போ ஏன் ஒன்றும் பண்ணலன்னா, அப்போ உன் மேலே உண்மையிலுமே சிட்டா ஆக்ஷன் எடுத்தால் நீ என்ன பண்ணுவ? ஊடகத்தில் வந்து ஐயோ பாருங்க எங்களுக்கு மட்டும் ஒடுக்குறாங்க, எங்களுக்கு மட்டும் SOP போடுறாங்க. ஆல்ரெடி மொத்த தேர்தல் ஆணையம் ஒன்று ஒடுக்குதுன்ட்ட, இப்போ இதையும் பண்ணால் நீ அதே தான் பண்ணுவேன். அதனால தான் தமிழ்நாடு திமுக அரசு வந்து குறிப்பாக ஏதோ பண்ணி தொலைஞ்சிட்டு போகிறான், பொதுமக்களுக்கு இடையூறு வந்ததுனா மட்டும் அதை எப்படி டீல் பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்னு மாவட்ட செயலாளர்கள் மேலே மட்டும் வழக்கு போட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நேரடியாக தலைமை தற்கூறிய களத்தில் இறங்கிட்டனால இப்போ முழுக்க கண்ட்ரோல் வந்து காவல்துறைகிட்டையும் தேர்தல் ஆணையத்திலையும் இருக்கிறனால போ அப்படின்னு எழுதி விட்டுறாங்க. இப்போ இதுதான் வந்து இவ்வளவு நாளாக இவங்க அரசியல் பண்ண லட்சம். இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்து உள்ளதல்றது இதெல்லாம் இதில் உள்ளலாம் தள்ள மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஆனால் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இப்படி ஒரு 50 கேஸ் வாங்கிடுவாப்புல. அப்புறம் வந்து நக்கிரன் கோபால் மாதிரி மேடையில் ஏறி பேசுவாப்புல, என்கிட்ட ஒரு 50 வழக்கு இருக்கு, அதாவது அங்கே ஸ்பீக்கர் போட்டது. நக்கிரன் கோபால் வழக்கு வந்து அவர் வந்து உண்மையை வெளிக்கொண்டுறதுக்காக போராடுற விஷயத்துல A1 வந்து போட்ட பொய் வழக்கு. இவன் பண்றதெல்லாம் இது திமிர்த்தனத்துக்கு போய் இவர் வழக்கு வாங்குறாரு. சரி, இவர் கட்சியில இருக்கவங்க என்னென்ன வழக்கு வாங்கிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஆமா, ஐயோ நல்ல இந்த பாயிண்ட் கொண்டு பாரு. வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சாங்க, அதுல வந்து அதான் கண்ணுல ஒத்திக்கிறலான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து கண்ணுல மேடையில் என்ன சொன்னார் தெரியும்ல, என்னது, நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து நானா செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது என்ன தவறா போயிருக்குமா? எனக்கு என்ன கேள்வினா, எத்தனாயிரம் பேர் விருப்ப மனு கொடுத்தாங்க, அது ஏதாவது கணக்கு சொன்னாங்களா? சரி, எங்களுக்கு தெரியாது. வித்ததுக்கு கணக்கு சொன்னாங்க. வழக்கம் போல வந்து 10,000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ், 50,000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ், இந்த ஃபேக் ரிப்போர்ட் எப்படி அடிப்பாங்களா அதே மாதிரி அடிச்சாங்களா? அந்த மாதிரி இதுக்கு அவ்வளோ விட்டு தள்ளிடுச்சு. ஏங்க, தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று மட்டும் இல்லைங்க, இந்திய அரசியல் வரலாற்று, உலக அரசியல் வரலாற்றுலேயே இப்படி விருப்ப மனுவை வந்து தேடி தேடி வாங்கினவன் எங்கேயுமே கிடையாதுங்க. அப்போ ரிட்டர்ன் கொடுக்குறத மட்டும் குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் எவ்வளோ ரிட்டர்ன் வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. சரி போய் தொலை, ரைட்டு. ஆனால் எவ்வளோ பேரை நாங்கள் இன்டர்வியூ பண்ணோன்னு சொன்னானுங்க. 60 பேரை இன்டர்வியூ பண்ணாரு எங்கள் தளபதி அப்படின்னானுங்க. 60 பேரை இன்டர்வியூ பண்ணிவிட்டு நீ எப்படி நீ 234 பேர் நிப்பாட்டுற? பதில் தெரியாது பாவங்களுக்கு. படத்துல இருந்த நாக்கு பிடிக்கிற கேள்விலாம் கேட்க கூடாது. சொல்லுங்க. 234 பேர் எப்படி செலக்ட் பண்ண? சரி, இப்படி செலக்ட் பண்ணவனா எப்படி
பார்த்து நானே ஒவ்வொருத்தரா இறங்கி பார்த்து நானே செலக்ட் செலக்ட் பண்ணேன். ஒரே சொல்ல முடியாதுன்னு இருக்காரு. போன வாரம் ஒருத்தர் வந்து ஜாமீன்ல ரிலீஸ் ஆகுறாரு. யாரோ ஆயிட்டு போறாரு, உனக்கு என்ன? இருப்பா சொல்றேன் இருப்பா. போன வாரம் ஜாமீன்ல ஒருத்தர் ரிலீஸ் ஆகுறாரு. அவர் பேர் வந்து சந்திரகாண்டீபன். அவர் சந்திரகாண்டீபன் இல்ல வேற மாதிரி விழுந்துச்சு. உருமுடா. அவருக்கு வந்து கூப்பிட்டு ஐயா வாங்க அப்படின்னு தோல்ல துண்டு போட்டு இவர் தான் தாவேகாவின் பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இல்ல எனக்கு புரியல, போன வாரம் தான் ரிலீஸ் ஆகுறாருன்னா அப்புறம் அவர் வந்து கட்சியில உறுப்பினராக கூட இருந்திருக்க மாட்டாரு. அவர் உறுப்பினராக இருந்தாரா, அவர் மாற்று அதெல்லாம் தேவையில்ல, அவர் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன நீ கேட்க வேண்டிய கேள்வி அவர் தாவேக்காவா இல்லையாங்கிறது இல்ல, என்ன கேஸ்ல உள்ள போனாரு தான் நீ கேட்கணும். போராட்டம் நடத்தி உள்ள போனாரா, இல்ல வந்து மாநில உரிமைகளை இந்த பாஜக பறிக்குது அதுக்கு எதிராக நான் பெரிய சட்ட போராட்டத்தை நிகழ்த்துறேன், பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராடி உள்ள போனாரானா இல்ல. அவர் உள்ள போனது கஞ்சா வழக்கு. கஞ்சா குடிக்கியா அவர் கழிப்பாரான்னு தெரியாது, ஆனா கஞ்சா வித்த வழக்குல அவர் வந்து உள்ள போயிருக்கிறார். போன வாரம் தான் ஜாமீன் வாங்கி கூட்டு வந்திருக்காங்க. வாங்கி கூட்டு வந்த கையோட தலைவர் வேட்பாளர் ஆக்கிட்டாரு. இப்ப என்ன கேள்வினா, ஜாமீன் அவரே எடுத்தாரா இல்ல நீங்க கேண்டிடேட் போடணும்னு நீங்க சொந்த காசுல ஜாமீன் போட்டு கூட்டு வந்து கேண்டிடேட் ஆக்குனீங்களா? தாவைக்கால அந்த வக்கீல்னு ஒருத்தர் இருப்பால, அவனை முடிச்சு கேளு, அவனுக்கு தெரியும். அவன் தான் கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு சட்டமே தெரியாது, இதுக்கு தெரியும். சரி ரைட்டு. இப்ப அந்த ஆளை கூட்டு வந்திருக்காங்கன்னா அந்த தொகுதியில ஒருத்தர் நாள் வந்து வேலை பார்த்திருப்பான்ல, நாங்க தான் அந்த இடத்துல கேண்டிடேட்னு சொல்லி அங்க வேணா ஒருத்தன் வேலை பார்த்திருப்போம். அப்ப அவங்கதி நான் அதோ கதிதான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது பரவாயில்ல. இன்னொருத்தர் ஏனாதி தொகுதிக்கு ஒருத்தர் வந்து சாரி பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு ஏனாதி மதன் அப்படின்னு ஒருத்தர் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார். அவர் மேல பாலியல் வன்கொடுமை செய்ததற்கான வழக்கு அவர் மேல இருக்கு. ஒன்னே இருந்தால்தான் இல்லைங்க, ஏதோ வந்து அவர் கூட தெரிஞ்ச பசங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணாங்க அதனால காழ்ப்புல ஒரு பேரை சேர்த்துட்டாங்கிறதுலாம் இல்லை. அக்யூஸ்ட் ஒன்னே அந்த ஆளு தான். இல்லை என்ன எல்லாம் ஃபுல்லா அயோக்கிய பயல்களா இருக்கிறாங்க. இது வந்து எப்படி உண்மைத்தன்மைனா, இந்த ஏனாதி மதன் இருக்கார் இல்லையா, இவரை வந்து அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜாதி சங்கம் உண்டு, ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு அமைப்பு, அவங்க யாருக்கு விஜய்க்கு லெட்டர் எழுதுறாங்க. ஏங்க நீங்கள் ஏனாதி மதன் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இது பண்ணிருக்கீங்க, தாவேக்கால தொடர்ந்து பொறுப்பில் வச்சுருக்கிறீங்க, அவருக்கு இந்த மாதிரி சீட்டு கொடுக்க போறதா சொல்கிறாங்க. அவர் வந்து எங்கள் ஊரில் தொடர்ந்து சாதிய வன்மத்தோடு சாதிய எண்ணத்தோடு செயல்படுகிறார். அங்கே குறிப்பிட்டு எங்கள் சாதி மக்கள் மீது காழ்ப்போடு வன்மத்தோடு சாதிய வன்முறையை நிகழ்த்தி வருகிறார். அதனாலேயே ஏனாதியில் எங்கள் சாதியை சேர்ந்த இளைஞர்களோ மக்களோ யாரும் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதோ தாவேக்காவுடன் எந்த அரசியல் நிகழ்வுகளும் கலந்துக்கிறதே கிடையாது. இன்னும் ஓப்பனாக ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், ஏனாதி பகுதியில் தாவேக்காக்கு கீழேயே கிடையாது. அதுக்கு காரணம் நீங்கள் மதம் நாங்கள் பொறுப்பாளராக போட்டது தான், அவர் எங்கள் சாதி மக்களை சாதிய ரீதியாக நடத்துறது தான் அப்படின்னு லெட்ரு பேட போட்டிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் கொள்கை தலைவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர். ஆனா நல்லா இருக்கு. அதுக்கு வர அவன் தானே அடுத்து. இல்ல இது பரவாயில்ல, இது வந்து முன்னாடி நடந்தது. இன்னைக்கு காலைல பிரேக்கிங் நியூஸ் சுட ஆமா பார்த்தோம். தாவேக்காவினுடைய பூந்தமல்லி வேட்பாளர் பேர் என்ன தெரியுமா? குட்டி. பேருக்கு ஒன்றும் குறைச்சிடல, குட்டி என்கின்ற பிரகாசம். இவர் வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு இப்போ இது வரைக்கும் நடந்த வழக்காகுது. இல்லைங்க, தாவேக்கால பொறுப்பு போட்டதுக்கப்புறம் திமுக பண்ணிருச்சுங்க, இல்லை வந்து தாவேக்கால வேலை பார்க்குறாங்கன்னா உருட்டுவானுங்க. இந்த இவர் மேல வந்து இன்னைக்கு காலைல ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவாயிருக்குது. கேஸ் கொடுத்தது யாரு தெரியுமா? தாவேக்காவை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகி. இப்ப ஒரு போன வருஷம் இந்த வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் 6 மாசத்துக்கு முன்னாடி புஷியானந்த் வந்து திருவள்ளூர்ல கூட்டம் நடத்தினாரு. சரி, அந்த கூட்டத்துக்கு கலந்துக்க கூட்டு போறேன்னு கூட்டு போய் அங்க வச்சு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் அந்த ஆளு. உன் கட்சி கூட்டத்திலேயே வாடா. அதுல அந்த மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகி வழக்கு போட்டிருக்காங்க, அவங்க மேல கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வழக்கு போய். இப்ப இதெல்லாம் தெரிய வந்துருச்சுல, இதுக்கு நீ என்ன ஆக்ஷன் எடுக்க போற? செந்தில் அவன் ஒருத்தர் தானே நாமக்கல் மாவட்டத்துல, அவனுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அது தெரியும்ல. அவன் வந்து இன்னும் கட்சியில தான் இருக்கிறான். ஏன் இவ சர்வதேச மகளிர் தினம் வந்து தாவேக்கா சார்பா சைலண்டா நடத்தினாங்க. அந்த கட்சி பேனர்ல, அந்த நிகழ்வோட பேனர்ல அவன் போட்டோ போட்டிருக்குது.
எது வா நான் விஜய் கூட கூப்பிட்டு போயிட்டு ஃபோட்டோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்து மாதிரி படுக்கையை பகிர்ந்துக்கிட்டேன் வரேன் அவனுக்கு வரேன் படுக்கையை பகிர்ந்துக்கிட்ட அல்லது மிரட்டி பாலியல் வன்புணர்வு தான் சொல்லணும். வன்புணர்வு செஞ்ச அவன் சர்வதேச மகளிர்கள் நடத்த. அப்ப இந்த ஆட்சியை சொல்றதுக்கு இவருக்கு என்ன வக்கு இருக்கு? அதான் இப்ப இந்த சேகுவாரா எடுத்து வெளில போட்டாப்ல இங்க பாருங்க சர்வதேச மகளிர் நடத்த சைலண்டா நடத்திக்கிருக்காங்க. அதில் அவன் போட்டோ வேற போட்டிருக்கேன். அதுக்கு சேகுவாராவை பிடிச்சி கடிச்சு வச்சாங்க. உடனே அவசரமா சொல்லி அந்த பேனர்லாம் நீக்கிட்டானுங்க. இப்போ அவனும் கட்சிக்குள்ள தான் வச்சிருக்கானுங்க. இப்போ பிரகாசத்தையும் கட்சிக்குள்ள தான் வச்சுக்குவானுங்க, இவனையும் வச்சுக்குவானுங்க. இப்போ அந்த வாய்ஸ் ஆஃப் சரத்து அவன் ஆடியோலாம் கேட்கறதுக்கே ஹாண்டிங்காக இருக்குது. அதில் அவனே சொல்கிறான் இப்போ என்ன வாய்ஸ் ஆஃப் சரத்து மாட்டிக்கிட்டா இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஞாபகம் வச்சிருப்பாங்க மக்கள். அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துடும் போயிடுவாங்க. அதனால அப்படியே தொடர்ந்து அபியூஸ் பண்ணி இந்த தைரியத்தை கொடுத்தது யாரு? கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். அவன் கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு சொல்றது மக்கள் தெரியல, தாவே கண்டிப்பாக நான் காப்பாத்துறேன் கான்ஃபிடென்ட்டா இருங்க. இல்லடா ஏதோ ஒரு ஆக்ஷன்ரா, என்னடா எனக்கு புரியல. இப்படியே இருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தா நீ எப்படி ஜெயிப்ப? கான்ஃபிடென்ட்டா அபியூஸ் பண்ணுங்க அப்படின்னு நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்தா இருக்கட்டும், இந்த குட்டி என்கின்ற பிரகாசமா இருக்கட்டும், இல்லை இந்த ஆள் யார் ஏனாதி மதனா இருக்கட்டும், இப்போ இவங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாண்டிங்கா இருக்குது. ஏன்னா ரசிக மனநிலைமையில் இருக்கிற பெண்கள் விஜயை வந்து ஒரு முறை பார்த்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி போகிறாங்க. அப்படி போவதற்கு சில மாவட்ட செயலாளர்களோ இல்லை எல்லாருமானு தெரில. ஏன்னா வாய்ஸ் ஆஃப் சரத் ஆடியோவில் அப்படி தான் இருக்குது. இதில் வந்து பல தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் பாஸ் வேணுமா, என் கூட வந்து நீ வந்து பெட் ஷேர் பண்ணு அப்படின்னு மேனுப்புலேட் பண்ணி அவங்கள இப்படி பயன்படுத்திக்கிறானுங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, மகளிர் நிர்வாகி புகார் கொடுக்குறாங்க, இவங்க சொல்கிறாங்க எல்லாமே விஜய் நிகழ்வை ஒட்டி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் சரத் வீடியோவும் அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது முதல்ல தாவேக்காவை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அது உள்ளே வந்து இருக்கிற மகளிர் நிர்வாகிகள்லாம் தனியாக வந்து அரசு அடுத்து அமைய இருக்கிற திராவிட மாடல் 2.0 அரசு இதுக்கு வந்து தனியாக ஒரு விசாரணை ஆணையம் போட்டு மகளிர் நிர்வாகிகளை விசாரித்து இவங்களுக்கு வந்து ஏதாவது தண்டனை வைக்கணும். ஏன்னா இன்னும் எவ்வளோ பேர் மாட்டிக்காமல் சுற்றுறானுங்கன்னு எனக்கு தெரியல. பண்ணியிருப்பேன். இதில் இவர் வந்து பெரம்பூரில் பேசுகிறாரு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? கரெக்டு, உங்க கட்சியில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால அதை முதல்ல சரி செஞ்சுட்டு அப்புறம் மிச்சத்தை பேசுவோம். இதெல்லாம் விட இன்னும் ஃபன்னான ஆட்கள்லாம் இருக்கிறானுங்க. இவங்க தாவேக்கோட கொள்கை என்ன? செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ், மதசார்பற்ற சமூக நீதி. இந்த வீடியோவை பாரு. நான் ஒவ்வொருவனுக்கு நான் கட்சிக்காரன் கிடையாது, நான் எந்த கட்சிக்காரன் கிடையாது, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். 24 மணி தெலுங்கு சட்ட ஜாதி பண்ற ஜாதி வெறியன். இவர் யார் தெரியுங்களா? இவர் ஒரு வேட்பாளர், ஆர்கே நகர் வேட்பாளர். என்னடா நடக்குது இங்க? இவர் நீ சொல்ற பிறகு கிட்ட 10 எம்எல்ஏ எல்லாம் பொறுக்கி பேரெல்லாம் இருக்கானுங்க. இது வந்து வேட்பாளர் பட்டியலா இல்ல வந்து அந்த சார் ஒண்ணும் இல்ல சார், இவங்க கொடுத்த லிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் போலீஸ்ட கொடுத்து போலீஸ் லிஸ்டே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த அரசாணவங்க லிஸ்ட் கொடுங்க, நாங்க வேட்பாளர் போட போறோம், டாப் கிரிமினல் லிஸ்டெல்லாம் கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்து அதை பூரா அடிச்சுட்டு அந்த ஏரியா பேரை போட்டு கொடுத்துருக்கான். இதெல்லாம் கூட உச்சபட்சமா இந்த வீடியோ பேர். நம்ம வந்து கேன்சர் கூட பெரிய நோயா பாக்குறோங்க. சின்ன சின்ன விஷயங்க இது நம்மளுக்கு சில விஷயங்களை பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சைடுமே போகுங்க. முடி நிறைய கொட்டுது, அதுக்கு ஜோதிடம் தீர்வு இருக்கு. ஒரு பிசிஓஎஸ் பிரச்சனை, குழந்தையின்மை, மெயினா இன்ஃபர்டிலிட்டி. எத்தனையோ பேர் நான் ஒபிசாவோட உடம்பு ரொம்ப பெருசா இருக்கேன், குண்டா இருக்கேன், நான் உடம்பு கம்மி பண்ணணும், அதுவும் ஜோதிடத்துல பண்ணலாம். என்ன யாரு இவங்க? இந்த வீடியோலாம் பேசுறது இல்லையே, யாரு இவங்க? இவங்க ஒரு தாவேக்காவினுடைய வேட்பாளர். எது? ஆமா, இது தந்தை பெரியார் அம்பேத்கரும் வந்து கொள்கை தலைவர்கள். அவங்க வந்து வாழ்நாள் முழுக்க பேசி எழுதி போராடிய விஷயங்கள் மூட நம்பிக்கை ஒழிப்பு. அதையே வியாபாரமாக வச்சு மக்களை ஏமாத்துற ஒரு பொண்ணு வந்து இவங்களுக்கு வேட்பாளர். இதுதான் வந்து பார்த்து செலக்ட் பண்ண லட்சணம். இன்னொன்று இந்த 2 பேரும் விட்டியே, யாரு? இந்த ரோஹிணி தேட்டர் ஓனரும் உன்னால யாரு? நம்ம வேட்டைக்காரன். எது பண்ணாலும் டிஃபரெண்டா பண்ணணும் அப்படி பண்ணல. டிங் டிங் அவரு பேர் என்ன? அது பேர் என்ன தெரியல. நான் இப்படிதான் நான் தெரியாம வேட்டைக்காரனோட கேஸ்டன் குரூப் போய் பார்த்தேன். சரிங்க, ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க பார்க்கலாம், நான் போட்டோவே காணோம். அப்புறம் பார்த்தா அந்த குரூப் போட்டோட இதுல வந்து சும்மா பார்த்தேன். இதை பார்த்தா ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா 5 பேர் இந்த படத்தில் நடிக்கலையேன்னு பார்த்தா ஸ்ரீநாதன் போட்டு விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரிசையாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா இதை அப்லோட் பண்ணவனுக்கு ஸ்ரீநாத் யாரு தெரியல, அந்த மொத்த குரூப் போட்டே தூக்கி போட்டான், கண்டுபிடிச்சிக்க அப்படின்ட்டு. ஏன்னா
இந்த ஆளெல்லாம் தேடினா விக்கிபீடியாவிலே வந்து ஆள் யாருன்னு தெரியல. என்ன தொகுதி? என்ன தொகுதி? தூத்துக்குடி. தூத்துக்குடியில திமுக வேட்பாளர் யார் தெரியுமா? அமைச்சர் கீதா ஜீவன். அவ்வளோதான். இப்படி வர வச்சு எட்டி உதச்சி வைப்பாங்க. நீ எந்த தைரியத்துல எவ்வளவு கூட்டு போய் நிப்பாட்டுற? போனதுல எவ்வளவு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அவங்க இதுக்கப்புறம் தான் போய் ஓட் ஷேர்லாம் பார்த்தேன். 49% கான்ஃபிடண்டா இருக்க, நல்லதே நடக்கும், நல்லா நடக்கும் அப்படின்ற லட்சணத்துல இப்படிதான் வந்து வேட்பாளர் இப்படி ஒரு அருமையான ஒரு லைன் 34 தொகுதிக்கு ஏற்ற எம்எல்ஏக்கள் நல்ல லைன் அப்ல. இது அதாவது இந்த விஜய் இவர் சீமானு அனௌன்ஸ் பண்ணுவார் டம்மி கேண்டிடேட்டை. ஓகே அதிமுக ஒரு 5 கோடி வாங்கிட்டு இருந்தா அந்த இடத்துல டம்மி கேண்டிடேட், பாஜக உங்களுக்கு ஒரு 10, உங்களுக்கு ஒரு 10, எங்க ஜெயிக்கணுமோ அங்கங்க ஜெயிச்சு. அது மாதிரி 234 டம்மி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி சீமானுக்கே முதல் முறையாக டஃப் கொடுத்து இப்படியாக தாவேகாவினுடைய வேட்பாளர் பட்டியல் பிடிச்சிருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நாளில் என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படின்னு.